டாஸ்க் முடிகிறது எல்லாத்தோட மூஞ்சி வெளியில வருது பாரு. டாஸ்க் நடக்கிற வரைக்கும் வருது, டாஸ்க் முடிச்சா எம்மா. என்னது எல்லாரும் சுயரூபத்தை காட்டுறாங்களா? ஏமா சாண்ட்ரா, உன்னைய நீயே கலாய்ச்சிக்கிட்டா அப்புறம் நான் எதுக்கு இங்க பிக் பாஸ் வெள்ளடிக்கா வந்திருக்கேன்? நான் காரம் அதிகமா சாப்பிடுவேன், சமையல்லாம் சூப்பரா இருக்குது. ஆனா எனக்கு சரியான காரமா தோணுது. காரம் காலிஃப்ளவர்ல பாதி. ஆமா சாம்பார் இல்ல. பட் ஓகே, பட் நாளையில இருந்து காரம் கம்மி பண்ணிடலாம். நாளைக்கு அந்த பருப்பை நான் பண்றேன் அக்கா. நம்ம இதுக்கு இங்க வரல, ஓகேவா? அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. அக்கா அக்கா, நாளைக்கு உருளைக்கிழங்கு பொறிக்கோ இல்ல கத்திரிக்காய் இருக்கும். அடி பாவி, நம்ம என்ன வேலைக்கு தான் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? சமயக்கறியாடி நீ? இதுல பசியில கார் கம்மியாகும். அட பாவிலா, பசிக்கிறேன்னு 2 வாயினாதான் எடுத்து வச்சேன். இவ்வளவு காரமா இருக்கு. இப்படி என் சோப்புல மிளகாபுடி எழுதி விட்டீங்கடா. நீ யார் என்ன சொல்றது உட்காரத்துக்கு? கண்ணை காமிக்காதங்க மச்சி, சொன்னா கேடு. நீ அவ்வளவுலாம் ஒர்த்து இல்ல. அவ்வளவு வாயை கொண்டே கொடுக்காத. வாயும் கட்டிக்கிட்டு வருவ. பின்னாடி வா மவ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்றதா பண்ணிட்டு நான் ஏன் உட்காரணும்? என்ன இல்ல, நீ என்னால தர முடியும். ஒரு தர முடியும். இப்ப என்னன்ற நீ யாரு சொல்றதுக்கு? நான் கிச்சன் டீம்ல இருக்கேன். அடே, உனக்கு சண்டை படவும் வரல, சமாதானப்படுத்தவும் வரல. ஏன்டா இப்படி பண்ற? பொங்கல் சாப்பிடும் 9 மிளகு வந்து உயிரெடுக்கிற மாதிரி நீ ஏன்டா வந்து இடையில உயிரெடுக்கிற? நீ அப்ப அவன்கிட்ட பேசியோ, அப்ப என்கிட்ட பேசாத. அடே பணம் போட்ட பண்றியா? நான் இவ்வளவு நேரம் கேப்டன் தகண்டா பேசிட்டு இருந்தேன். நீ இடையில வந்து இடத்தை கூட்டிவிட்டு இப்ப அவன்கிட்ட போய் பேசுங்க. பைத்தியக்காரனாக நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ட்ரை பண்றீங்க? என்னைய வெறுப்பேத்தணும்னு நீங்க ட்ரை பண்றீங்களா? எனக்கு வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இவன் சொல்லும் போது தான் எனக்கு பிரச்சனை. நேற்று அமித் கூட இது பண்ணும்போது வந்து அவன் என்ன சொன்னா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு வந்து கேட்கான். அது ஒண்ணும் இல்லப்பா. நேற்று கேம் ஆடும்போது கமுருதினேன் பார்வை பார்த்து உனக்கு எத்தனை புருஷன் கேட்டு விட்டியா? இவளுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்ல, அவ அரோரா கிட்ட இப்ப பேசுறான்னு வச்சுக்கோ. அந்த டைம்ல நீ போயிட்டு என்ன பேசுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன தோணும்? ஓ காண்டாகிறா, ஓ எரியற, இன்னும் இது அதிகமா படுத்தணும்னு தான் தோணும், தவிர கம்மியாகாது. அதாவது மக்களே, பார்வை கழட்டி விட்டு கமருதீன் அரோராவோட ஜாயிண்ட் ஸ்டாஃப்ல. அதுக்கு தான் மேடம்க்கு வயிறு ஒன்று எரிச்சலா இருக்குது போல இருக்கு. இன்னும் அப்ப அரோரா என்ன பண்ணுவோம்? ஓ இது பண்ணா பாரு காண்டாகிறான்னா அப்ப இன்னும் அதிகமா பண்ணுவோம். ஆமா, 2 பேரும் சேர்ந்து அதிகமா தான் பண்ணுவாங்க. அது உனக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். உன்னை கஷ்டப்படுத்துறது உன்னோட எனிமையா இருந்தா ஓகே. உன்னை பிடிச்சவங்க உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னா விலகு பாரு. அடியே பாரு, இந்த எரும மாட்டு பையன் என் கூட ஒரு சுத்திக்கிட்டு இருக்கிறே ஒன்ன காண்டாக்கு தாண்டி. தயவு செஞ்சு விலகு. நீ அவனை அவாய்ட் பண்ண 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 அவனுக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். இவ்வளவு செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்பியும் கமருதீன் பார்வதி கூட போன அவனோட ஒரு மானங்கட்ட நாய் வேற ஒண்ணு கிடையாது. பிசாசு பிசாசு, ஏன்டா ஒரு பேய் மாதிரி பயமுறுத்துற? பக்கத்து ஊருக்கார பையன் என்கிட்ட சொல்றா, நீயும் ப்ளூ நானும் ப்ளூ, நீங்க கிச்சன் டீம் தானே அப்படி கேக்குறா. ஏண்டி அவன் தான் அப்படி கேட்கறான், நீ அதுக்கு என்னடி சொன்ன? சிரிச்சியா? அடியே, நீ என் தங்கச்சியா? எவனாவது ஒருத்தன் நம்ம கிட்ட அப்படி வந்து பேசுறான்னா நம்ம என்ன பண்ணணும்? அவ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ என்ன பண்ணுவ நல்லா தெரியும். அவனுக்கும் தூக்கிட்டு போய் புதருக்குள்ள வச்சு சோறு சோப்பு மாப்பு டாஸ்க்ல 3 டீமும் சிறப்பா பங்கெடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மரையும் ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆமா, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி என்ன சொன்ன, நான் எப்படி ஒன்னா சொன்ன அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க. நாங்க ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அமித்து கொடுக்குறோம். ஏன்னா ஐயோ பாவம், அந்த ஆளுக்கே அவர் மேல நம்பிக்கையில பொறுக்கி இவ்வளவு ஷாக் ஆகுறாப்புல. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரம்யா சொல்கிறோம். அவங்க கேப்டன்சி எடுத்து உள்ள அவங்க டீமை லீட் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். பட் நாங்கள் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக ரம்யா வந்து ஒரு ஹைலைட்டாக ஏதாச்சும் பண்ணாங்களான்னா யாருக்கும் எங்களுக்கு பெருசாக ஞாபகம் வரல. ஓ ரம்யா, நீ கேம் விளாண்டியா? நான் பார்க்கவே இல்லை. பெஸ்ட் வந்து பிரஜனுக்கு சொல்றோம். ஏன்னா சாண்ட்ரா, காரணமா ஒரே காரணம் தான். அந்த ஆள் என்ன தொட்டு தாலி கட்டணும் புருஷன். அந்த ஒரு காரணம் போதாதா பிக் பாஸ்? பெஸ்ட் பிகாஸ் அவர் எடுத்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டரைசேஷன் எங்கேயுமே விடாம அவர் ஹோல் த்ரூ நேற்று ஃபுல்லா அதை பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொன்னு வந்து கூடவே ஒர்க்கும் வந்து பண்ணிட்டே இருந்தாரு, கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு. இது இந்த மண்டையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தானா? உருட்டு உன் ஆகி உன் உறுப்பு நல்லா உறுப்பு. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் விக்கல்ஸ்
ஏன்னா அவங்களும் பெருசா என்டர்டைன்மெண்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல. ப்ளஸ் அவங்க வேலை செஞ்சு நான் பார்க்கல. ஐயோ இந்த ரத்தியை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த ஆள் மேல கோத்த காட்டுன்னு அந்த ஆள் என்ன சொன்னா அதை அப்படியே ரிப்பீட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பேச்சுக்காக 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மாத்தி சொல்றாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து நாங்கள் சாண்ட்ரா சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து சொல்கிற டாஸ்கையும் ஒழுங்காக செய்யலை. அண்ட் ஆல்சோ ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு வெயிட் பண்ண சொல்லும்போது கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் டாஸ்கில் எந்திரிச்சு போனதுன்றது வந்து ஒரு கேமை தாண்டி அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அது ஒன்றும் இல்லை, மண்டக்கணை கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு. பார்வதி தான் மண்டகுணை முடிச்சு ஆடுதுன்னு பார்த்தா இது அதுக்கு மேலே மண்டகனை முடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு விஷயத்த என்ன சொல்றது, ஒரு டாஸ்க் கொடுத்தா அதில் இருக்கிற கான்டெக்ட் புரியாமல் நிறையா பண்ணுறாங்க. கொஞ்சம் நெகட்டிவாகவும் போன மாதிரி இருந்துச்சு. அதனால சாண்ட்ரா ஒஸ்ட். அது ஒஸ்ட் இல்லைப்பா, ரொம்ப தடங்கட்ட ஒஸ்ட். கொஞ்ச நேரம் நல்லா இருப்பேன். அடியே உனக்கு யாராட்டும் மலையாள மந்திரவாதி எதுவும் தெரியுமாடி? ஏன்க்கா கேட்குறீங்க? எனக்கு வயிறு எரியுது. இதெல்லாம் பார்க்க முடியல என்னால. ஏ கயலு, நான் தான் அந்த அண்ணன். எனக்கு ஆப்பிள் ஊட்டுறதுக்கு கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வரேன்டி. நீ எதுவும் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறாத. நீ மட்டும் பல்ல காட்டிட்டு போற. நான் மட்டும் ஒருத்தவங்க கிட்ட பார்த்து ஒரு நான் கொடுத்த ஆப்பிள வாங்கினா நீ ஏன்டி வாங்க? அடியே நீ சொன்னது எனக்கு வேற மாதிரி கேட்குது. நம்ம காது பிரச்சனையா இல்ல அவ சொன்னது பிரச்சனையா? அந்த தாடிக்கார பையில மட்டும் நீ நம்பாதன்னு சொல்ல வந்தேன்டி. வேற ஒண்ணு ஒண்ணு மண்ணாதான் தெரியுறாளுங்க. சைடு சாக்கு கிடைச்சிச்சுன்னா அவளுக்கு செருப்பால் அடிச்சுக்கிறாளுங்க. அவனே இது பேசுறதுக்கு நல்லா பண்ணிருந்தான். உண்மையாவே அப்படி பார்த்தா நானும் நல்லா பண்ணேன்டா. உங்க கேப்டன் என்ன சொன்னாருல்ல, நான் நல்லா பண்ணேன். எங்க டீம்ல கேட்டு பாரு. விக்ரம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நான் நேற்று எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமா? ஐயோ இந்தம்மா பண்றதோட பெரும்பூத்தா இருக்கு. இதுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக விக்ரமா வந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்தம்மா கூட தான் விக்ரமா பிடிச்சி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுக்காக தான் புலம்பிக்கிட்டா இருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்குவாடும் யாருக்கு எத்தனை காயின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இது கூட்டா வந்து வன்மத்தை கக்குற நேரம் வந்து கொட்டிட்டு போங்கடா. பாஸ், நாங்க மாப் மாயாவிஸுக்கு வந்து 3 கொடுக்குறோம். நேத்தை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எங்கேஜா வச்சிருந்தாங்க. கிரியேட்டிவிட்டி மெயினாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிரியேட்டிவிட்டி இருந்தது. கிவ் அண்ட் டேக்கன் கூட ரொம்ப ஈக்குவலாக நல்லா இருந்தது. ஸோ அவங்களுக்கு 3 பிடிச்ச அந்த டீமை கழுவி ஊற்றிக்கிட்டு திடீர்னு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்கூடாளே. ஒரு புரிஞ்சிக்க முடியலையே. சாம்பார் ஸ்குவாடுக்கு 1 தரும். ரீசன் வந்து சுத்தமாக என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணல. மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒன்று யூனிஃபார்ம் போடல காலையில இருந்து. பிக் பாஸ் தெளிவா சொல்லியிருந்தாங்க, போர்டில் எழுதி கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு 1, மாப் மாயாவிஸ்க்கு 3. பிக் பாஸ் என்ன பெரிய வெண்ணையா? அவன் ரூல்ஸ் போட்டா நாங்க கேட்கணுமா? நாங்கள ரவுடி ரங்காயிஸ் அப்படிதாண்டி இருப்போம். உங்களுக்கு நாங்க 2 காயின் தரோம். நேற்று இருந்த மாதிரி அதே லெவல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. உள்ள வரவங்க அதே மாதிரி கவனிச்சிங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்க கேமை நீங்க அப் பண்ண மாதிரி தெரியல. நீங்க கேம் அப் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி எங்களுக்கு ஈக்குவலா ஒன்று கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலா ஒன்று கொடுப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட். போ வந்து புலம்பிக்கிட்டு இருக்காம போய் ஒழுங்கா விளாடுற வேலையை பாரு. போ. உங்களுக்கு நாங்கள் 1 காயின் தரோம். நீங்கள் ரொம்ப என்ன சொல்ற ஒரு பேஸ் லெவல் என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று ரொம்ப சின்னதாக பண்ணுறீங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது உங்களுக்குள்ளேயே. இது எந்த பக்கம் கொண்டு போகணும், என்ன திடீர்னு ஒரு மாதிரி அஃபென்சிவ் ஆகிடுது, அப்புறம் திடீர்னு திருப்பி பின்வாங்கி நல்லா பாசிட்டிவாக இருக்கீங்க. என்னோட ஒப்பீனியன் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னுமே என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. 24/7 பண்ணணும். இன்னும் உங்ககிட்ட நிறைய கிரியேட்டிவிட்டி எதிர்பார்க்குறோம். அடே நாங்கள வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம். எங்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு மேல வரமாட்டேங்குதுடா. நீ என்னடா காமெடி பண்ணா வந்தா பண்ண மாட்டோமா? ஏன்டா படுத்துறீங்க எப்படி? ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். பிகாஸ் என்ன விஷயம்னா, நேற்று வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு அது வந்து அந்த கேம் வந்து அப்பான மாதிரி தெரியல. ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து 1 காயின். ஆமா, இல்ல நான் மட்டும் வாரி வழங்கிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பீங்க. நீங்க பொழுதா ஓடி போயிரு. மாப் மாயாவிஸுக்கு நாங்கள் 4 காயின் கொடுக்க போகிறோம். பிகாஸ் வந்து அவங்க இன்னைக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, நிறைய வேலையெல்லாம் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம். அதனால அவங்களுக்கு 4. மொத்த டீமும் ஷாக் ஆகுது. இந்த அம்மா 4 பாயிண்ட் கொடுத்தோன்னு இது இந்த மாதிரிலாம் பண்ணாதே. ஏதாச்சும் ஏடாவோடமா ஏதாச்சும் பார்க்குமே. ஓகே, இதுக்கப்புறம் அந்த காட்சியில ஆடியோ சரியா கேட்காதனால நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நம்ம சாண்ட்ராக்கா என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் டீமுக்கு அதிகமான பாயிண்ட்டை கொடுத்துட்டோம்னா இன்னொரு டீம் வந்து கண்டிப்பா அவங்க மேல கோவப்படுவாங்க. நாளைக்கு நடக்கிற கேம்ல அவங்க 2 பேரும் சண்டையை மூட்டி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி அந்த குரூப் பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு, மனங்கிட்ட பொழப்பு. ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண 2 நிமிஷம் மீச்சுட்டு போய் கைஸ்.